ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோபி சில்லின்னு கூட சொல்லுவாங்க. சில பேருக்கு பிகினர்ஸ்க்கெலாம் இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்ய வராது. அதே மாதிரி மசாலா பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்தா போதுங்க, உங்கள் காலிஃப்ளவர் உதிராமல் சூப்பராக கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வரும். இப்போ வாங்க காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போல் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த கடலை மாவு தான். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கால்வாசி லெமன் தான் இருக்கும், ரொம்ப பெரிய சைஸ் தேவை இருக்காது. இது நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 65 மசாலா உப்பு சேர்த்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா மசாலா காலிஃப்ளவரில் பிரியாமல் இருக்கும். நல்லா ஒட்டி பிடிச்சி ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதிக நேரம் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால தான் நாம் கடலை மாவு சேர்க்குறோம். கடைகளில் சேர்க்கும் போது கடலை மாவு நிறையா சேர்த்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி மசாலா உதிராமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரில் கோட் ஆகாது, மசாலா உதிர்ந்து போயிடும். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலிஃப்ளவரை நிறைய நேரம் தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாம் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு மிதமான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆயில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காலிஃப்ளவர் மேலே மட்டும்தான் வெந்து வரும். அதுக்கப்புறமா உள்ளே வேகாது. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்காது. மிதமான எண்ணெயில் போட்டு மீடியமாக நாம் இந்த காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் கலரும் ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் காலிஃப்ளவர் ஒரே கலர்லேயே நம்மளுக்கு வெந்து வரும். உங்களுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஆயிலோட ஹீட் ஒரே ஹீட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கனாலும் காலிஃப்ளவரில் எண்ணெய் குடிக்கும். இப்போது இந்த ஆயிலில் எந்த மசாலாவுமே உதிரவே இல்லை பாருங்கள். நம்ம போட்ட மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு. நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வேகணும். திரும்பவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஃபில்டரை வச்சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஒரே கலர்லேயே எல்லா காலிஃப்ளவருமே சூப்பராக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே அடுத்தடுத்து போட்டு காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த காலிஃப்ளவர் 65 இருக்கும். இப்போது ஃபைனலாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம
மேலே சேர்த்தோம்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் காலிஃப்ளவர் 65 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வியூ ப்ராடக்டில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.